ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் எட்டவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். லேகோஸில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை கட்சித் தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வரும் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் குறித்து விவாதிக்க வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் மூலம் மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 816ஆக அதிகரிக்கும் என்றும் இதில் 273 இடங்கள் மகளிருக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டுவந்த அரசியல் சாசன திருத்தம் மூலம் மகளிருக்கு மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் 33% இடஒதுக்கீடு கொண்டுவந்துள்ளது. தமிழக பிஜேபி தொண்டர்கள் திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தை வெளிப்படுத்தியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்திற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொலைநோக்கு பார்வையை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடையே கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சில தொகுதிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அவை கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கியது. 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மொத்தம் 1435 வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரும்பாலான விவசாயம் சார்ந்த மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாததால் பொதுமக்கள் படித்த பட்டதாரிகள் பல்வேறு மாநிலத்திற்கும் செல்கின்றன. ஆகையால் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைத்தால் படித்த பட்டதாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே கள்ளக்குறிச்சியில் ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஆளும் கட்சியான 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் மாலதி போட்டியிடுகிறார். அதேபோல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாகம்மாள் போட்டியிடுகிறார். தாவேகா வேட்பாளர் அருள் விக்னேஷ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய இப்பகுதியில் ரிங் ரோடு அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கியும் இதுவரையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறவில்லை. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சட்டக்கல்லூரி அமைத்து தர கோரி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி தொகுதி விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பாக அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக வேட்பாளராக வசந்தம் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக வேட்பாளர் செழியன் எதிர்த்து போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராதிகா போட்டியிடுகிறார். தாவேகா வேட்பாளர் அசோக் குமார் போட்டியிடுகிறார். 234 தொகுதிகளில் அதிகம் கிராமப்புறங்களை கொண்ட தொகுதியாக ரிஷிவந்தியம் தொகுதி இருக்கிறது. இந்த தொகுதியில் காகித தொழிற்சாலை அமைத்து தர கோரி இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கராபுரம் தொகுதியில் மீண்டும் திமுக சார்பில் உதயசூரியன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேஷ் பெருமழுதி போட்டியிடுகிறார். தாவேகா வேட்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் போட்டியிடுகிறார்.
கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணையை நம்பி சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த அணையை தூர்வார வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும், கல்வராயன் மலையில் சேகோ தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இரா குமரகுரு மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் வசந்தவேல் போட்டியிடுகிறார். உளுந்தூர்பேட்டை தொகுதியை மையமாக வைத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து செல்வதால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. இப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன். தமிழக அரசு வளர்ச்சியுடன் அந்நிய செலாவணியும் அதிக அளவு ஈட்டியுள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகம் நாட்டிலேயே தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 152 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கட்வா, ஜாங்கிப்பூர், குஷ்மாண்டே உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அம்மாநில மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி பாங்குரா, மேதினாபூர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக 3400 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் 214 சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிறுவனங்கள் மீது அபராதம் சுமத்தியதாகவும் 55 நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்ததாகவும் கூறியுள்ளது. திறந்தவெளி சந்தையில் 5 கிலோ எடை கொண்ட 1 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. உர நிறுவனங்களுக்கான எரிவாயு ஒதுக்கீடு மேலும் 5% அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 4,15,000 குழாய் இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளது. 4,55,000 இணைப்புகளுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் எட்டவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இதனை தெரிவித்த அவர், இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானது என்ற போதிலும் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரான் அணு ஆயுத திட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்வதை அமெரிக்கா எதிர்த்து வருவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் கருத்துக்களை ஈரான் ஏற்க மறுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரான், அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடு இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்பது முக்கியமல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையில் தடையின்றி கப்பல் போக்குவரத்து மேற்கொள்வது அமெரிக்காவின் வெற்றி என்று கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பாக துணை அதிபர் JD வான்ஸ், சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரான் சார்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபைத் தலைவர் முகமது பாக்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் அலி பாக்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாய்வானுடனான நேரடி விமான பயணிகள் சேவையை மீண்டும் தொடங்க இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. சீனா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்வானிலிருந்து மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யவும் முடிவு எடுத்துள்ளதாக கூறியுள்ளது. லாகோஸில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் 5000 மீட்டர் பிரிவில் லுவியான்ஷ் பாண்டே வெள்ளிப் பதக்கத்தையும், 1000 மீட்டர் பிரிவில் விக்ரம் எங்காலே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் இன்டர்காஷி அணி முகமதன் அணியையும், மோகன் பகான் பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் எட்டவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். லேகோஸில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.